ரெசிடென்ஷியல் பிளாட் வாங்க போகிறீங்களா? பிளாட் செலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிளாட் செலெக்ஷனுக்கு சைஸு, டைரக்ஷன், லொக்கேஷன் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பிளாட் சைஸு. ரெசிடென்ஷியல் பிளாட்னா மினிமம் 27 அடி அகலம் இருக்கணும், 40 அடி நீளம் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 27க்கு 40, 30க்கு 40, இது எல்லாமே ஐடியல் சைஸு. மோஸ்ட்லி 30க்கு 40ன்னு இருக்கும். இதை விட குறைவாக இருந்தால் ஹவுஸ் கன்ஜஸ்டடாக ஆகிடும், ஸோ வாங்காதீங்க. ரெண்டாவது, சைட் ஃபேஸிங் டைரக்ஷன் ப்ரிஃபரன்ஸ். ஆர்கிடெக்சரல் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் வாஸ்துவோட அடாப்டபிலிட்டி. இதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ரிஃபர்டு சைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு சைட்டு. இதுதான் பெஸ்ட்டு சைட்டு. இதனால தான் இந்த கார்னர் சைட் பர்டிகுலர்லி ரேட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பெஸ்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு. இதுவும் ஒரு கார்னர் சைட்டு தான், அதனால இதுவும் ரெண்டாவது பட்சமாக ரேட் அதிகமாக இருக்கும். மூணாவது பெஸ்ட்டு சைட்டு நார்த் வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, அதாவது வடமேற்கு. இந்த கார்னர் சைட்டுமே அடுத்தபடியாக ரேட் அதிகமாக இருக்கும். நாலாவது பெஸ்ட்டு சைட்டு தான் ஈஸ்ட்டு, அதாவது கிழக்கு. இந்த சைட்டு எல்லாருக்குமே ரொம்ப பர்சனல் ஃபேவரட், பட் ஆனால் இது 4th பெஸ்ட் சைட்டு தான். அஞ்சாவது பெஸ்ட் சைட்டு நார்த்து, அதாவது வடக்கு ஃபேஸிங் சைட்டு. இது வந்து செகண்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சைட்டு அமாங் பப்ளிக், ஆனால் இது 5வது பெஸ்ட்டு சைட்டு தான். ஆறாவது பெஸ்ட்டு சைட்டு சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு. இது ஒரு கார்னர் சைட்டாக இருந்தாலும் இது 6வதாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் நார்த் ஃபேஸிங்கோ இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்கோ இல்லாதது தான். இந்த சைட்டை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா மினிமம் அகலம் வந்து 35 அடிக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதை தவிர இதில் பேட் லக் அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது. ஏழாவது பெஸ்ட்டு சைட்டு சவுத் ஃபேஸிங் சைட்டு, அதாவது தெற்கு. இது ஏன் 7வதாக இருக்குது அப்படின்னா, இந்த சைட்டில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா வீடு பயங்கர உஷ்ணமாக இருக்கும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நிறையா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எட்டாவது ப்ரிஃபர்டு சைட்டில் தான் வெஸ்ட் வருது. இது லாஸ்ட் ப்ரிஃபர்டு சைட்டு. இதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, அதை செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிளாட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் டிமாண்ட் அதிகமானால் ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வைஸு டிமாண்ட் இருக்கும்போது அந்தந்த சைட்டோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சரி, அடுத்தபடியாக கிரவுண்ட் லெவல் அண்ட் பிளாட் லொக்கேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க இதையே. இதில் ஃபஸ்ட்டு சைட் மட்டம் கம்மியாக இருந்து ரோட் மட்டம் அதிகமாக இருந்தால், அதாவது சைட் பள்ளமாக இருந்தால் ரெயின் வாட்டர் சீப் ஆகும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பள்ளமாக இருக்க சைட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரோடோட டெட் எண்டில் இருக்க சைட்டு நாட் ப்ரிஃபரபிள். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதையும் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் பக்கத்தில் ஒட்டி இருக்க சைட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெவி நாய்ஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆல்சோ ரயில்வே கிராசிங் பக்கத்தில் சைட் வாங்காதீங்க, அதனால கண்டினியூஸ் நாய்ஸ், அப்புறம் ரோட் பிளாக் இஷ்யூஸ் வரும். அவசரமான சுச்சுவேஷனில் பங்கம் பண்ணிடும். ஸோ சைட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் பார்த்து வாங்கினா நம்ம லேண்ட் வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகாமல் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஆஃப்டர் ஆல் நம்ம லேண்டு வந்து அதுக்காக தான் வாங்குகிறோம், வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாட் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் பண்ண வேண்டிய இமீடியட் ஸ்டெப்ஸ் பற்றி சொல்கிறேன். சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.